வணக்கம். இது கலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு ராமதுரை. பைத்தான் தமிழில் என்ற இந்த வீடியோ தொடரில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பைத்தான் மாடியூல்ஸ். பைத்தான் மாடியூல்னால் என்ன? அதாவது ப்ரீ டிஃபைன்ட் ஆர் ப்ரீ ரிட்டன் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நமக்கு பயன்படுத்துறதுக்கு தேவையான சில விஷயங்கள், நம்மளுடைய சில விஷயங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் அதில் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம பார்த்துருப்போம். இப்போ பைத்தான் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா நம்ம வேறு எந்த விதமான இம்போர்ட் அதெல்லாம் யூஸே பண்ணாமல் வி ஆர் யூஸிங் இன்புட், அவுட், இன்ட், பிரிண்ட், டைப், டிஏஆர் லைக் தட் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். பட் சில நேரங்களில் பார்க்கும்போது நமக்கு இப்போ டேட்டா பேஸ் அப்படின்னா எஸ்கியூலைட் டிரைவரை நம்ம சூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமிங் பார்க்கும்போது அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸுக்கு ஏபிசி அப்படின்னு ஒரு பேக்கேஜை இம்போர்ட் பண்ணோம். ஸோ இதேமாதிரி சில நேரங்களில் வி வில் பி இம்போர்ட்டிங் சம் லைப்ரரிஸ். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மாடுலாக இருக்கும். ஸோ அது ஏன் அதை தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் நார்மல் யூசேஜுக்கு அது தேவை இருக்காது. எல்லாத்தையும் சேர்த்தே பைத்தான் இன்டர்ப்ரெட்டரில் வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பைத்தான் இன்டர்ப்ரெட்டர் வில் பி டூ பிக். அது நார்மலாக ரன் பண்ணுறதுக்கே நிறைய மெமரி எடுத்துக்கும். அதனால் சில விஷயங்களை தனித்தனியாக வச்சுருவாங்க. தேவைப்படும் போது மட்டும் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்காக தான் இந்த மாடியூல் வச்சுருக்கிறது. ஸோ இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாவாவில் அதை பேக்கேஜஸ் அப்படிங்கிற இதில் சொல்லுவாங்க. நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லி C# ஆர் .NETல வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வி ஆர் ஹேவிங் த லைப்ரரி இன்க்ளூட் ஃபைல்ஸ்னு சியில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே மாடியூல்ஸ் ஆர் பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ ஹவு டு டூ தட்? அது என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் லிஸ்ட் இஸ் வெரி எக்ஸாஸ்டிவ். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் பைத்தான், ஓகே, அந்த பைத்தானில் எவ்வளோ மாடியூல்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியணுன்னா நீங்கள் இங்கே ஹெல்ப் மாடியூல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற மாடியூல்ஸ் எல்லாம் வரணும். ஸோ இவ்வளவு மாடியூல் இருக்குங்க. இது அத்தனை மாடியூலும் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு 20% ஆஃப் மாடியூல்ஸ் தான் நம்ம 90% ஆஃப் நேரத்தில் பயன்படுத்துவோம். மீதி 80% ஆஃப் மாடியூல்ஸ் அந்த மீதி இருக்கக்கூடிய 10% ஆஃப் சிச்சுவேஷனில் தேவைப்படும். அது நம்மளுடைய ஒர்க்கை பொறுத்து தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HTML ரிலேட்டடாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது ரிலேட்டடாக சில மாடியூல்ஸ் இருக்கும். இமேஜ் ப்ராசஸிங் ரிலேட்டடாக பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டடாக சில மாடியூல் இருக்கும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா பேஸ் ரிலேட்டட் அப்படின்னா அந்த இமேஜ் ப்ராசஸிங் ரிலேட்டட்லாம் நமக்கு தேவையே இருக்காது. அதே மாதிரி வெப் ஸ்க்ராப்பிங்காக சில மாடியூல்ஸ் இருக்கும். அந்த மாடியூல்ஸ் எல்லாம் நமக்கு தேவையே இருக்காது. நம்மளுடைய ப்ராஜெக்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கும் இல்லை நம்மளுடைய ஒர்க் நேச்சருக்கும் தகுந்த மாதிரியான மாடியூல்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இது அத்தனை மாடியூல்ஸையும் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. நம்ம என்ன ஒர்க்குக்கோ அதை தேடும்போது நம்ம நெட்டில் தேடினோம்னா கூட இந்த மாடியூலில் இந்த பர்டிகுலர் ஃபைல்ஸ் இருக்குது, ஆர் இந்த பர்டிகுலர் கிளாஸஸ் இருக்குது, இந்த பர்டிகுலர் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். இது அத்தனை மாடியூலும் யாராலையுமே உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. பல ஆயிரக்கணக்கான பேர் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறதா இத்தனை மாடியூல்ஸ். ஸோ அதை நம்ம ஒரு ஆள் அத்தனையும் மாஸ்டர் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் இம்ப்ராக்டிக்கல், நாட் பாசிபிள். அது தேவையும் இல்லை அது. ஸோ இப்போ நம்ம முக்கியமான ஒரு 2 மாடியூல்னால் எப்படி பண்ணுறது, அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஆர் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய 2 மாடியூல் எடுத்து நான் இப்போ பேச போகிறேன். ஒன்று OS மாடியூல், இன்னொன்று சிஸ்டம் மாடியூல். அதுலேயும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய 2-3 ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட்ஸை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் OS அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது. அதை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா we are going to say import OS. ஓகே, இம்போர்ட் பண்ணிட்டோம். அந்த OS மாடியூலில் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் அதில் இருக்கிற மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணுன்னா நீங்கள் DIR OSன்னு போட்டிங்கன்னா போகிறோம், பெருசாக வரும். அது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பார்க்குறதுக்கு print DIR OSன்னு போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக வரும். இதே மாதிரி வரும். இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது.
ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து ஒரு முக்கியமான 2-3 மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு. இப்போ எனக்கு வந்து நான் எந்த டைரக்டரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஆர் எந்த ஃபோல்டரில் இப்போ நான் என்னுடைய இந்த ஜூபிட்டர் ஃபைலில் யூஸ் பண்ணுறனாலும் சரி, ஐடிஎல்இயில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பைச்சாமில் யூஸ் பண்ணாலும் சரி, எது வந்து என்னுடைய கரண்ட் ஃபோல்டர் அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா import os.get இங்கே பார்த்தீங்கன்னா கெட்லேயே நிறையா இருக்கும், கெட் env இருக்கும். அதுமாதிரி இப்போ வந்து நமக்கு wd cwd கெட் cwdன்னு இருக்கும். அதாவது கெட் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு பேர். இப்போ கொடுத்தீங்கன்னா c:users vasu இந்த ஃபோல்டரில் தான் இப்போ நமக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் ஏதாவது ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணாலோ இல்லை ஃபைலை ரீட் பண்ணாலோ எவ்ரிதிங் வில் பி இன்டு திஸ். ஓகே, சரி. இப்போ வந்து நான் வந்து ஐ சேஞ்ச் டு தட் பர்டிகுலர் சம் அதர் டைரக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் டைரக்டரிக்கு இங்கே இருக்குது chdir அப்படின்னு இருக்குது. chdirனா சேஞ்ச் டைரக்டரி. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்து இந்த இதில் இருக்குது, எனக்கு டெஸ்க்டாப்புக்கு மாற்றணும். what I can do is c:\users vasu desktop. இப்போ எரர் எதுவும் வரல. இப்போ வந்து திருப்பி get cwd போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி டெஸ்க்டாப்புக்கு மாறிடுச்சு. இப்போ நான் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறேன், ஃபைல்ஸ் தேடுறேன் ஆர் ஃபைல்ஸை வந்து ஐ வாண்ட் டு ரைட் அப்படின்னா அது எங்கே போய் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்க்டாப்பில் நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து அந்த வாசுங்கிற ஃபோல்டரில் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து இட் இஸ் சேஞ்ச்டு டு டெஸ்க்டாப். இதேமாதிரி நீங்கள் ஒர்க் டைரக்டரியை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். சில நேரங்களில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எழுதி வச்சுருப்போம். அந்த அப்ளிகேஷனில் வந்து சில ஃபைல்ஸ் எழுதணும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இமேஜ் பார்க்கணும் அப்படின்னா இமேஜ் டைரக்டரியிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஆர் ஓகே ஐ வாண்ட் டு ரைட் சம் லாக் ஃபைல் அப்படின்னா அந்த லாகுக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் வச்சுருப்போம், அந்த ஃபோல்டரில் எழுதணும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் யூ கேன் யூஸ் திஸ் எஃபெக்டிவ்லி. ஓகே, அதை மட்டும் இல்லை, இன்னும் நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது. இப்போ வந்து மேக் டைரக்டரி அப்படின்னு சொல்கிறோம். மேக் டைரக்டரின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு கிரியேட் ஏ டைரக்டரி. இப்போ மேக் டைரக்டரி அப்படின்னிங்கன்னா இப்போ வந்து நான் சிம்பிளாக வந்து எனக்கு வந்து testdirன்னு கொடுக்குறேன். testdir எரர் எதுவும் இல்லை. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் போய் பார்ப்போம். testdir க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ testdir எம்டியாக தான் இருக்குது இல்லையா. இப்போ testdirக்குள்ளே எனக்கு வந்து ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா os.mkdir testdir/sample க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ let us go and see அந்த சாம்பிள் க்ரியேட் ஆகிருக்கா பார்ப்போம். testdirக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாம்பிள்னு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ this is the way you can create folders as and when required for you. இப்போ அடுத்தது வந்து list dirன்னு இருக்குது. இந்த list dirல வந்து நம்ம பார்த்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா it is going to display me the thing. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த testdirல இருந்ததுன்னா it cannot do anything. இப்போ கரண்ட் டைரக்டரி எது, get cwd இல்லைங்களா. இப்போ get cwd கொடுத்துட்றேன். எந்த டைரக்டரியில் இருக்குதுன்னு பார்த்துப்போம். டெஸ்க்டாப்பில் இருக்குது. இப்போ லிஸ்ட் dirன்னு சொல்கிறேன். என்னென்ன ஃபைல்ஸ் என்னுடைய டெஸ்க்டாப்பில் இருக்கோ அது அத்தனை இங்கே டிஸ்பிளே பண்ணுது. சில நேரங்களில் நீங்கள் வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பேக்கப் எடுக்கணும், அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ்.
இதுலேயே காப்பிக்கு எல்லாமும் கமாண்ட் இருக்குது. நம்ம இப்போ அதை பார்க்க போகிறதில்ல. உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் வந்து யூ கேன் எக்ஸ்ப்ளோர் திஸ் பர்டிகுலர் திங். இதனுடைய பைத்தான் ஹெல்ப்பே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் டாக்குமெண்ட். பைத்தானோட வெப்சைட்டில் போய் அதனுடைய ஹெல்ப் டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதிலிருந்து நீங்கள் அந்த காப்பி பண்ணுறது எப்படி, இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறது எப்படி, இதுமாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும், எனக்கு வந்து ஒரு பீரியாடிக்கலாக வந்து பேக்கப் எடுக்கணும். என்னோடய ஃபோல்டரில் டெஸ்க்டாப்பில் இருக்கிறதெல்லாம் எடுத்து டாக்குமெண்ட்டுன்னு ஒரு ஃபோல்டரில் போட்டுடணும். ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஷீட்ஸ்னு ஒரு ஃபோல்டரில் போட்டுடணும். பிபிடிஸ் இருந்ததுன்னா பிபிடிஸ்லாம் தனியாக போட்டுடணும். மூவி ஃபைல்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் மூவி ஃபைல்ஸில் போடணும். அதேமாதிரி ஸ்கிரிப்ட் எழுதணுன்னா யூ கேன் யூஸ் திஸ் லிஸ்ட் டிஐஆர். லிஸ்ட் டிஐஆர் என்ன பண்ணுவோம், அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் வந்துடும். அதில் எல்லா ஃபைல்ஸும் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, அதில் எல்லாத்துக்கும் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ பிடிஎஃப்னு இருக்குது, ஐஎன்ஐன்னு இருக்குது, எம்எஸ்ஐன்னு இருக்குது, எக்ஸ்எல்னா எக்ஸ்எல்எஸ்எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அதனுடைய எக்ஸ்டென்ஷனை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சி we can do it. எக்ஸ்டென்ஷனை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் லிஸ்ட் ஐட்டமாக இருக்குது. ஒவ்வொரு ஐட்டமாக எடுக்க போகிறீங்க. அந்த ஐட்டத்தில் வந்து லாஸ்ட் 3 கேரக்டர்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி அதெல்லாம் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி இல்லையா நீங்கள் வந்து எண்ட்ஸ் வித் அப்படின்னு வந்து ஸ்ட்ரிங்னுடைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஸ்ட்ரிங் வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கோம், ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் வீடியோலையும் இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் இங்கே பயன்படுத்தி நீங்கள் யூ கேன் டூ இட். ஓகே, திஸ் இஸ் ஓஎஸ் மாடியூல். ஒரு பேசிக்காக என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இங்கே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ரிமூவ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபைலை ரிமூவ் பண்ணுறதுக்கு. இஃப் ஐ வாண்ட் டு டெலிட் a particular file, I can specify the name of the file. அதேமாதிரி டைரக்டரி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா os.rmdir ரிமூவ் டைரக்டரி அப்படின்னு. ஆனால் இப்போ ரிமூவ் டைரக்டரி பண்ணும்போது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் த டைரக்டரி ஷுட் பி எம்டி. அது உள்ளே இருக்கிற ஃபைல்ஸை டெலீட் பண்ணிவிட்டு டைரக்டரியை டெலீட் பண்ணுங்கள். ஓகே, சம்டைம்ஸ் இட் மே நாட் allow you if that particular folder is not empty. ஓகே, ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அதுக்கு அடுத்தது வந்து சிஸ்டம் அப்படின்னு போகிறோம். வாட் இஸ் சிஸ்டம்? சிஸ்டம்னு இன்னொரு மாடியூல் இருக்குது. இம்போர்ட் சிஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா சிஸ்டம் வந்துடும். அதுலேயும் நிறைய இருக்குது. நம்ம எடுத்துக்க போகிறது 1 or 2 தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? இதில் வந்து இப்போ sys.path, அதாவது என்விரான்மெண்ட் வேரியபிள். நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது சொல்லியிருப்போம், என்விரான்மெண்ட் வேரியபிளில் போய் பாத்து செட் பண்ணணும் அப்படின்னு. அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்கும். அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பாத்தில் வந்து நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது, தேடணுன்னா எங்கெங்கே போய் தேடணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்கே பைத்தானில் இருக்குது, சைட் பேக்கேஜஸ். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் பைத்தான் எந்தெந்த ஃபோல்டரில் போய் தேடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் இங்கே கொடுத்துருது. அந்த இட் இஸ் நாட் கோயிங் டு ஷோ எனிதிங் அப்பார்ட் ஃப்ரம் த பைத்தானுக்கு ரிலேட்டட் பாத்ஸ் எல்லாம் என்னென்ன. பைத்தான் டிஎல்எல்ஸுக்கு போகும், லைப்ரரிக்கு போகும், பைத்தான் 39க்கு போகும். இங்கே யூசர்ஸ் வாசுவில் இப்போ கரண்ட் டைரக்டரியாக இருக்கிறதுனால அங்கே தேடி பார்க்கும். அப்படி இல்லைன்னா சைட் பேக்கேஜுக்கு போகும். ஸோ இதேமாதிரி பைத்தான் ரிலேட்டட் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணணுன்னா it will follow all these instructions, all these paths, all these folders. இது எல்லாமே வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபோல்டர்ஸ். இதில் வந்து ஏதாவது ஒன்று டெலீட் ஆகிருக்கு அப்படின்னா கூட பைத்தான் may not work properly. ஸோ இதுதான் வந்து பைத்தான் யூஸ் பண்ணக்கூடிய பாத்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ வந்து we are going to have exit அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ப்ரோக்ராம் பாதியில் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா what we can do, for I in range of 10 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே print I அப்படின்னு கொடுத்துட்டோம். if I greater than 3 sys dot exit கொடுத்துட்டோம்.
யா என்ன ஆயிடுச்சு, அந்த 4 வந்த உடனே இட் எக்ஸிட், சிஸ்டம் எக்ஸிட் வந்துடுது. ஸோ we can capture this. Of course it is going to throw a exception here. You can do that. இங்கே 0 அப்படின்னு கொடுப்பாங்க சில பேர், system exit 0. So you are going to have this ப்ரோக்ராமை பாதியில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியில் வரணும், அதுக்கு மேலே ட்ரை பண்ணால் ப்ரோக்ராம் வந்து மே டூ சம்திங் ராங் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் system.exit. ஓகே, ஸோ system.exit பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து sys.org. அது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம கமாண்ட் லைன்லேருந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம், கமாண்ட் லைன்லேருந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். இப்போ வந்து நான் ஐம் கோயிங் டு டூ இட் இன் IDLE ஃபார் தட். இங்கே IDLEல ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து we are going to say import sys. okay, sys.argv of 0. now then I'm going to say print hi argv of 0 ன்னு கொடுத்துருக்கேன். இதுதான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை இப்போ டெஸ்க்டாப்பில் நம்ம சேவ் பண்ணிட்டோம், test1 அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போகிறோம். கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு டெஸ்க்டாப் போகிறோம். இங்கே வந்து python test1.py, இங்கே வந்து ஏதோ ஒரு பேர் கொடுக்குறோம், காலரதம். அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இங்கே argv0ங்கிறது வந்து அந்த ஃபைலோட நேம் வந்துடும். இங்கே வந்து இஃப் ஐ எம் கோயிங் டு சே arg1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காலரதம், ஹாய் காலரதம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கமாண்ட் லைனில் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். அது வந்து 0ங்கிறது வந்து அந்த ஃபைல் நேமாக இருக்கும், 1க்கு அப்புறம் கொடுக்குறதெல்லாம் வேல்யூஸாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ் நீங்கள் என்னென்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ, 10 வேல்யூ கொடுக்குறீங்களோ, 5 வேல்யூ கொடுக்குறீங்களோ, இல்லை 2 வேல்யூ கொடுக்குறீங்களோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதையே இந்த arg0ன்னு இருக்குது இல்லைங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 2 நம்பராக வாங்கிக்க போகிறேன். x equal to int of this, y equal to arg2. இப்போ வந்து print x plus y கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ரன் பண்ணுறோம் கமாண்ட் ப்ராம்ப்டில். பன்னெண்டு ஸ்பேஸ் 16 bracket எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ 28. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த வே யூ கேன் யூஸ் தட் சிஸ்டம் மாடியூல். ஓகே, ஸோ இதேமாரி மாடியூல்ஸ்லாம் இருக்குது. நமக்குன்னு ஒரு மாடியூல் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம், அந்த மாடியூலை வந்து எப்படி கம்பைல் பண்ணுறது, we will see that. இப்போ இதே IDLEல நம்ம வந்து ஒரு 2-3 ஃபங்க்ஷன்ஸ் we are going to write. சரி, நம்ம இது வரைக்கும் க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸே வச்சுப்போம். def is odd அப்படிங்கிற ஒரு நம்ம ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அந்த ஃபங்க்ஷனில் n அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வருது. இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், ரிட்டர்ன் n modulus 2 not equal to 0. ஓகே, இப்போ def is even, is odd இருந்தாலே போதும், is even கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வச்சுப்போம். ரிட்டர்ன் n modulus 2 equal to 0. ஓகேவா? def is prime n. இங்கே என்ன பண்ண போகிறோம், for in range of 2,
n/2 + 1. முன்னாடி ப்ரைம் நம்பர் கொடுக்கும்போது உங்களுக்கு n வரைக்கும், nக்கு மொதல் நம்பர் வரைக்கும் சொல்லியிருப்பேன். அது தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த நம்பருமே அந்த நம்பரோட பாதி நம்பருக்கு மேலே இருக்கிற நம்பரால் சரியாக டிவைட் ஆகாது. அதனால் பாதி வரைக்கும் நம்ம இங்கே டிவைட் பண்ணி பார்த்தால் போதும். ஓகேவா? ஸோ இஃப் n மாடுலஸ் I = 0, return false, else return true. இதை கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஒரு நமக்கு தேவையான எத்தனை ஃபங்க்ஷன் வேணுமோ அத்தனை ஃபங்க்ஷனையும் இதில் எழுதி வச்சுக்கலாம். ஈவன் கிளாஸஸ் எழுதணுன்னா கூட கிளாஸஸ்லாம் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணிடுறேன், நான் டெஸ்க்டாப்பில் மை மாடியூல் அப்படின்னு க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ we have done this. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பை ஃபைல் இருக்குது, மை மாடியூல் அப்படிங்கிற பைத்தான் ஃபைல் இருக்குது. இப்போ இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த ஃபைலில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்போர்ட் மை மாடியூல், அது ரன் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இதை வந்து இப்போ டெஸ்ட் ரன் அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஃபைலை இதை ரன் பண்ணி பாருங்கள். எந்த எரரும் வரல அப்படின்னா, இம்போர்ட் எரர் வரல அப்படின்னா மை மாடியூலை இம்போர்ட் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மை மாடியூல் டாட் இது நல்ல ஒரு எடிட்டராக இருந்ததுன்னா உடனே வரும். இங்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. மை மாடியூல் டாட் அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இஸ் ஆட் 10, அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. அதான் ஃபால்ஸ் வருது இல்லைங்களா? இப்போ வந்து மை மாடியூல் டாட் அதில் இருக்கக்கூடிய மற்ற ஃபங்க்ஷன்ஸும் தெரியுது. இஸ் ப்ரைம் இருக்குது. இப்போ இஸ் ப்ரைமில் வந்து 27 அப்படின்னு கொடுக்க போகிறேன். அதை பிரிண்ட் இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா 27 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஓகே, அதை இப்போ 17 கொடுக்குறோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு சே ட்ரூ இல்லைங்களா? இப்போ வந்து அந்த பைத்தான் மாடியூல் நம்மக்கிட்ட இருக்குது, அது டாட் பையாக இருக்குது. இப்போ டாட் பை அப்படிங்கும்போது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் கோடு, சோர்ஸ் கோடு எல்லாமே தெரியும். இந்த சோர்ஸ் கோடு எனக்கு தெரியக்கூடாது, நான் வந்து அதை கம்பைல் பண்ணி வச்சுணும். தெரியக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை, ஃபாஸ்ட்டாக இருக்கணும் எக்ஸிக்யூஷன். பிகாஸ் ஒவ்வொரு தடவையும் இட் இஸ் கோயிங் டு இம்போர்ட் தட் என்டையர் ஃபைல் அலாங் வித் திஸ் பர்டிகுலர் பைத்தான் ஃபைல். இந்த பைத்தான் ஃபைலோடையே நம்ம கொடுத்துருக்கிற பைத்தான் ஃபைலையும் அந்த இம்போர்ட் பண்ணுற பைத்தான் ஃபைலையும் சேர்த்துக்கும். ஸோ அப்போ அது பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கும்போது நேச்சுரலி பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியே பைட் கோடாக வச்சிடலாம். அதான் PYC அப்படிம்பாங்க, பைத்தான் கம்பைல்டு ஃபைல்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிட்ட சிம்பிள். அதுக்கு ஒரு 2 வரி லைன் தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து IDLEக்கு போயிடுவோம்.
இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இப்போ எனக்கு கம்பைல் பண்ண வேண்டிய ஃபைல் எது? mymodule.py. இதை தான் எனக்கு கம்பைல் பண்ணணும். இங்கே வந்து நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியது import pycompile இந்த பர்டிகுலர் ஃபைல், பைத்தான் ஃபைல். இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை சேவ் பண்ணிடுறேன் டெஸ்க்டாப்பில். .py இதை ரன் பண்ணினோம்னா இதில் எந்த எரரும் வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக it has created the thing. இங்கே py இந்த ஃபோல்டரில் பாருங்கள், mymodule C Python 39 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்து pyc ஃபைல். இது வந்து நம்ம நார்மல் ஃபைல். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, you can copy this and you can paste it here. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு இது மை மாடுல்னு இருந்தாலே போதும். இந்த .c Python 39 அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மை மாடுல்னு இருந்தால் போதும் எனக்கு. ஸோ ஈவன் இந்த ஃபைல் எனக்கு இருந்தால் போதும். இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து இப்போ டைம் பீயிங் இதை ரீநேமும் பண்ணிடுறேன். இந்த COMPன்னு இந்த மை மாடல் இருக்கு இல்லைங்களா? இந்த மை மாடலை ரீநேம் பண்ணிட்டேன். ரீநேம் பண்ணால் அந்த பைத்தான் ஃபைல் இப்போ கிடைக்காது இல்லைங்களா? கிடைக்காது. இப்போ மை மாடல் இந்த கம்பைல்டு ஃபைல், இந்த கம்பைல் ஃபைல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எடிட் வித் நோட் பேட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்கி கேரக்டர்ஸாக இருக்குங்களா? இதுதான் வந்து அந்த கம்பைல்டு. இதில் வந்து பார்த்து எதுவும் புரிஞ்சிக்க முடியாது. இது டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஐ எம் கோயிங் டு யூஸ் டெஸ்ட் ரன் இருக்கு இல்லைங்களா? இங்கே வந்து இப்போ இம்போர்ட் மை மாடல்னு கொடுத்துருக்கேன். இந்த மை மாடல் டாட் இருக்குது. இப்போ வந்து நமக்கு அந்த மை மாடல் டாட் பைத்தான் ஃபைலை நம்ம ரீநேம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இருக்கிறது pyc ஃபைல் மட்டும்தான். இப்போ ரன் பண்ணிங்கன்னா இட் ஷுட் ரன். ஒர்க் ஆகுதா? ஸோ இப்போ வந்து இதுதான் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வந்து இந்த pyc ஃபைல் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், நேமை சேஞ்ச் பண்ணிட்டோம். அதனால் தட் won't ஒர்க். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் சிம்பிள் வே ஆஃப் கிரியேட்டிங் பைத்தான் ஃபைல்ஸ் as a compiled pyc. ஒரு 2 வரி லைன் import pycompile அப்படின்னு ஒரு ஃபைல் எழுதிங்க. pycompile இதுலேயே வந்து கம்பைல் ஆல்னு இருக்குது. ஒரு ஃபோல்டரில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கம்பைல் பண்ண வேண்டிய எல்லா பைத்தான் ஃபைலையும் வச்சுட்டு அந்த ஃபோல்டரில் இந்த pycompile வச்சு கம்பைல் பண்ணிங்கன்னா எல்லா பர்டிகுலர் ஃபைலையும் கம்பைல் பண்ணி pyc ஜென்ரேட் பண்ணிவிடும். நீங்கள் அதுக்கப்புறமா மாடல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாடல்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். மாடல்ஸ் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் கிளாஸஸாக எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த கிளாஸஸை மட்டும் தனியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் தட் பர்டிகுலர் இப்போ மை மாடியூல் இம்போர்ட் தட் பர்டிகுலர் கிளாஸ் அப்படின்னிங்கன்னா அந்த கிளாஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக இம்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா மாடியூல் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா என்டையர் மாடியூலை கொண்டு வர வேண்டாங்கிறதுக்காக அந்த ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் நடத்தும்போது ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஏபிசி அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்னு மட்டும் கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்ஷியலாக இம்போர்ட் பண்ணுறதும் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் வந்து மாடலில் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். நிச்சயமாக அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். ஃபர்தர் வீடியோஸ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.